நாமெல்லாம் கல்லூரிக்கு படிக்க வந்திருக்கோம். ஆனால் நிரந்தரமாக பெண்களோட மனசில் குடியிருக்க நம்ம கிருஷ்ணா கல்லூரிக்கு படிக்க வரல, சுயவரம் பார்க்க தான் வந்திருக்கான். ஸ்வரங்கள் எத்தனைன்னு கேட்டால் நாம் 7ன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம கிருஷ்ணாவை ஸ்வரங்கள் எத்தனைன்னு கேட்டால் 742ன்னு சொல்லுவோம். என்ன புரியலையா? நம்ம கல்லூரியில் படிக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களும் நமக்கு ஒவ்வொரு ஸ்வரங்கள் தானே. கௌரி, உன் நினைவுகளால் என் ஒவ்வொரு இரவுகளும் எனக்கு சிவராத்திரி தான். அந்த சிவராத்திரி இரவுகளில் ஒவ்வொரு நொடிகளும் உங்கள் நாமத்தை உச்சரிக்கிறேன். உங்களுக்கு கேட்கிறதா? நீ என் நாமங்களை உச்சரிக்கும் ஒவ்வொரு வினாடியும் நான் புதிதாய் பிறக்கிறேன். கிருஷ்ணா, நீ பிறந்ததால் தான் நான் உயிர் வாழ்கிறேன். அதனால்தான் உன்னோடுவே வாழ வரம் கேட்கிறேன். முடியாது கௌரி, உன்னையும் உன் காதலையும் எடுத்துக்கொள்ள இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டும் முடியாது. இன்னும் 7 ஜென்மம் வாழ்ந்தாலும் நம் காதலை பாட காலங்கள் போதாதடி. உன் ஃப்ரெண்ட் வந்துட்டாண்டி. இதை கிருஷ்ணா உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தான். அங்க பாருடி, மாறிடுச்சு. இந்தாங்க. தேங்க்யூ. கிளம்பல வாடி, டைம் ஆகுது. முருகன் கையில வேல் இருக்கும், ராமர் கையில வில் இருக்கும், வெட்டி பையன் உன் கையில எப்ப பாரு கோட்டதான் இருக்குமா? என்ன ஓவரா சவுண்ட் விடுற? சாரி சிஸ்டர், இன்னைக்கு சாப்பாட்டுல உப்பு அதிகமாயிடுச்சு, அதான் எமோஷன் ஆயிட்டேன். ஆமா, உன்னோட லிமிட் எவ்வளவு? என்னோட லிமிட் கோட்டர் தான் சிஸ்டர். அதுக்கு மேல போச்சுன்னா அடிச்ச பாட்டிலே தலை வச்சு படுத்துப்பேன். அப்ப நீ எனக்கு சீனியர் ஸ்டூடெண்ட் கிடையாது, ஜூனியர் ஸ்டூடெண்ட் தான். கிளம்பு, காத்து வரட்டும். வீட்டுல யாராவது பெரியவங்க இருந்தா கூட்டிட்டு வா. போ. எபா எம்மாம் பெரிய வாயி. ஓய், ஆஞ்சநேயரே, எனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி, என் கிருஷ்ணாவுக்கு நீ எப்பவுமே சந்தோஷத்தை தான் கொடுக்கணும். நல்ல ஒர்க் வேக்கன்ட் இருக்கு. பார்ட் டைம் ஜாப் தான், நைட்டு மட்டும்தான் ஒர்க்கு. என்ன ஒரு மாதம் 40,000 50,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். ரூம் ஃப்ரீ தான். சுகத்துக்கு சுகம், பணத்துக்கு பணம். ஓகேன்னா நாளைக்கே ஒர்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன ஓகேவா? இந்த மீனை நம்ம சாணக்கியத்தனத்தால் தான் பாம்பேக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும். கௌரி, என்னாச்சு? பஸ் ஸ்டாப்ல ஒருத்தர் என்ன தப்பான தொழிலுக்கு வரியான்னு கூப்பிடுறான் கிருஷ்ணா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் கூட வா, அவனை யாருன்னு காட்டு. உன்னை தப்பான தொழிலுக்கு கூப்பிட்டோம் யாருன்னு சொல்லு, நான் பாத்துக்கிறேன். வேணா கிருஷ்ணா, எதுக்கு வம்பு? நான் சொல்றேன்ல, பைக்கில் உட்காரு, பயப்படாத கௌரி. இந்த பஸ் ஸ்டாப்ல உங்ககிட்ட தப்பா பேசின அந்த பொறுக்கி யாரு?
அவனை காணும் கிருஷ்ணா. சரி வாங்க போலாம். சரி போலாம். உனக்காக உயிரை கொடுக்கவும் நான் இருக்கேன். எதை பற்றி நீ ஃபீல் பண்ணாம நிம்மதியாக இரு கௌரி. கௌரி, உன் முகத்தை பார்த்தா ஏதோ கவலையா இருக்க மாதிரி தெரியுது. என்னாச்சு? உங்களோட சந்தோஷமா வாழுவேன்னு ஆசையா இருந்தேன். ஆனா சீக்கிரமே செத்துருவேணும்னு பயமா இருக்கு. இன்னொரு முறை இப்படி முட்டாள்தனா பேசாத கௌரி. நம்ம 2 பேரும் பிறந்த வருஷம் வேற வேறையா இருந்தாலும் பிறந்த தேதி ஒன்று. நாம செத்தாலும் ஒன்னாதான் சாகணும். வீட்டுல என்ன பொண்ணு கேட்டு நிறைய பேர் வராங்க. எங்க அண்ணன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா எங்க அண்ணாக்கும் அன்னைக்கும் நான் பாரமா இருக்கிறதா ஃபீல் பண்றாங்க. இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணி கௌரி. அதுக்குள்ள என் படிப்பு முடிஞ்சிடும்.